ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். இட்ஸ் மீ பாலாஜி. ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் சூப்பர் டூப்பர் ஜட்ஜஸ் அகத்தியன் சார் அண்ட் பிரவீன் காந்தி சார். வணக்கம் சார். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல இப்போ நம்ம கூட வந்து கூகுள் குட்டப்பா படத்தோட ஹீரோ தர்ஷன் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாடு படத்தோட ஹீரோ தர்ஷன் இருக்காரு. வாங்க தர்ஷன், நம்ம பக்கத்துல நின்று ஜாலியாக பேசுவோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நம்ம ஷோவில் இப்போ இருக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜ் டிவிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து யங் டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா நாங்கள் இருக்கும்போது நான் பாலாஜிலாம் நிறைய ஆடிஷன் போயிருப்போம். நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், இந்த மாதிரி போயிருப்போம். பட் ஃபஸ்ட் டைமாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க இப்படி ஒரு யங் டேலண்ட்ஸை கூட்டி, அதுவும் பெரிய 2 டேரக்டர்ஸை கூப்பிட்டு. ஸோ அவங்களோட அட்வைஸை கேட்டாலே ஈஸியாக அடுத்த லெவலுக்கு வந்துடலாம். எங்களுக்கெல்லாம் அப்படி அட்வைஸ் பண்ணுறதுக்கு அந்த டைமில் யாருமே இல்லை. நானும் அவனு தான் மாறி மாறி பேசிகிட்டு இருப்போம். ஸோ வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆல் த கண்டெஸ்டன்ட்ஸ். ஸோ ஆக்டிங்குள்ளே நீங்கள் வர்றதுக்கான இன்ஸ்பிரேஷன் யார் தர்ஷன் சொல்லுங்கள்? சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆக்டிங்குள்ளே வரணும்னு ஒரு சிந்தனை இருக்குல்ல. ஏன்னா நாங்கள் வளர்ந்தது ஒரு ஓர் டைமில். அப்போ உயிரை காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ 19 வருஷம் அந்த சிவில் வாருக்குள்ளே போயிருச்சு. அப்போ சினிமா ஆசையெல்லாம் இருக்காது சார். தியேட்டர் எங்கள் ஊர்லலாம் ஒரு 2 தியேட்டர் இருக்கும். அப்படி போய் பார்த்த படங்கள்லாம். பட் அகத்தியன் சாருக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. சாருக்கு தெரியாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் 19 வயசில் ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்னு தெரியல. ஸோ சாரோட காதல் கோட்டை மாதிரி லவ் லெட்டர், அதுவும் இங்கிலீஷில் எழுதி தான் ஃபஸ்ட்டு என் லவ் போச்சு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் அதே மாதிரி சாரோட பிரவீன் காந்த் சாரோட படங்கள் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு வரும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ராஜாண்ட் ஒரு தியேட்டர் இருக்குது. எங்கள் ஊரில் 2 தியேட்டர் தான் இருக்குது சார். ஒன்று ராஜாண்ட், அது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அது எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மா எல்லோரையும் ஒன்றா போய் பார்த்த படம். போர்லாம் முடிஞ்சு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மியூசிக்கல் ஆல்பம் பண்ணேன். அதுலேருந்து தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துச்சு. இப்போ இந்த போஸ்டர் பார்த்தா இந்த லுக்குக்கும் அந்த லுக்குக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இல்லை, அதான் இந்த கேரக்டர் பற்றி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ஸ்கிரிப்ட் நைட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாரு. ஃபுல் ஸ்கிரிப்ட் படித்ததுக்கப்புறம் நிறைய எமோஷன் சீன்ஸ் இருந்து அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கெல்லாம் நான் செட் ஆகணா. ஏன்னா அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அசுரன் படத்தில் தனுஷ் சார் பண்ணியிருப்பார், விஜய் சேதுபதி சார் பண்ணியிருப்பார் கடைசி விவசாயியில். ஸோ செகண்ட் படத்தில் இந்த மாதிரி ஒரு ரொம்ப இமோஷனான ஒரு கேரக்டரை நான் எடுத்து சொதப்பினா என்னை டேரக்டர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுவாங்க. அதை நாம் பெஸ்ட்டை தான் கொடுக்கணும். அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு முயற்சியில் நாங்கள் இருக்கணும். அதை கீழே கொண்டு போகிற மாதிரி முயற்சியில் இருக்கக்கூடாது. பட் சார் என்ன ஒரு நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கையில் கொடுத்தாரோ தெரில. ஸோ அதுக்காண்டி ஒரு 100% எஃபர்ட் கொடுத்தேன். அதில் நிறைய விஷயங்கள் சார் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. டெய்லி ஒரு இமோஷன் சீன்ஸ் இருக்கும் 30 நாள் ஒர்க் ஷாப்பில். விவசாயிங்க துண்டு எப்படி யூஸ் பண்ணுறது அதை கற்றுக்கன்னு சொல்லி கோயம்பேடு கூட்டிகிட்டு போய் மூட்டை தூக்கும் போது அவங்க எப்படி துண்டை வச்சுக்க, எங்கே கட்டுறாங்க, எப்படி கட்டியிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. மோஸ்ட்லி வெயிலில் நிற்கிறதான், பீச்சில் ஒன்றே. ஏன்னா போகிறதுக்கு கொல்லிமலைக்கு போகிறதுக்கு ஒரு 4 நாளாக டெய்லி பீச்சில் போய் நின்று அந்த ஸ்கின் டோன் கொண்டு வந்து வந்த மாதிரி. ஓகே, இது நான் இப்போ வெட்டினா என்னடா அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் டிஃப்ரெண்ட் இருக்கே சார், புது படங்கள் செட்டாவானே, அந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் எடுத்து. ஓகே, தர்ஷன் பல வருஷத்தில் நடிப்பீங்க. பல வருஷத்தில் நடிப்பீங்க, பல பேர் கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கீங்க, நல்லா ஜெய. இப்போ இந்த பேன் இண்டியாக்கான உடம்பு அது நம்ம இவன் இருக்கால கேஜிஎஃப் ஹீரோ, அந்த கேட்டகரி நீங்கள். ஆனால் அதுக்கான தகுதி வச்சுருக்கீங்க. நல்லா கிட்டத்தட்ட உங்களை ரெடி பண்ணால் அந்த கேஜிஎஃப் ஹீரோ மாதிரி ஆக்கிடலாம். தேங்க்யூ. வடிவேல் சொல்கிற மாதிரி இதெல்லாம் அனுபவிக்கலாமா வேண்டாமா, ஆண்டவா அனுபவிக்கலாமா வேணாமான்னு தெரியலடா. இன்னும் ஒரு 2 வருஷம் பொறுத்து நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், தர்ஷன் சார் கூட நம்ம ஒரு ஷோ ஒன்று பண்ணங்க, ஆனால் நம்பர் தான் பிடிக்க முடியல, எங்கன்னு தெரில அப்படின்னு. இதெல்லாம் நடந்து கடந்து அது மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கு வரணும். நல்லா வருவீங்க. காட் பிளஸ் சார். அகத்தியன் சார், முதல்ல உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு ராஜ் டிவிக்கு ஒரு நன்றி. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, விவேகானந்தர் சொல்லுவார் இல்லையா, ஒரு 100 இளைஞர்களை கொடுங்கள் இந்த இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன்னு சொன்ன மாதிரி, சினிமாவுக்கு வந்து நிறைய இளைஞர்கள் புதிதாக வரணும், புதிய சிந்தனைகளோடு நினைக்கிற ஆள்லாம். அப்படி தான் எங்கேயும் எப்போதும் பார்த்தபோது படத்தில் வன்முறை இருந்தால்தான் கொஞ்சம் யோசிக்கிற ஆள் நான். அதுக்கு அந்த 2 பஸ் போகுது, மோதிருச்சுன்னு ஒன்றே எனக்கு நான் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த கோரத்தை பார்க்க முடியல எனக்கு. அப்படி ஒரு விஷயம், அப்படி ஒரு நல்ல டைரக்டர் எனக்கு அவரை நான் சந்தித்திருக்கேன், பேசியிருக்கேன். அப்படி ஒரு டைரக்டர் வேலை பார்த்துருக்கீங்க. அதற்கு முன்னால் கூகுள் குட்டப்பா பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி வரும்போது இந்த நீங்களும் ஆகலாம் நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் எப்படி நட்சத்திரமானீர்கள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதில் முதல்னு வந்து உங்களுக்கு வந்து கேமராவுக்கு முன்னாடி நிற்கும்போது உங்களுடைய அந்த ஃபீலிங் என்ன, நடிச்சிங்க என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சினிமாவில் சாதிக்கணும்னு வந்தது 2015 ஸ்ரீலங்காலேருந்து வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்
வரும்போது ஒரு ஐடியா இருக்கும், ஒரு 1 இயரில் பெரிய பெரிய டேரக்டர் சாரை பிடிச்சி ஒரு ஸ்டார் ஆயிரும் அப்படின்னு. பட் ரியாலிட்டிங்கிறது டிஃப்ரென்ஸ். ஒரு 3-4 இயர்ஸாக ஆடிஷன்ஸ் அப்படி போய் 2018 ஃபஸ்ட்டாக ஒரு கமர்ஷியல். ஸோ நைட்டு பூரா தூக்கமே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேமராவை முன்னாடி போய் நிற்க போகிறேன். ஏன்னா இந்தியன் சினிமாங்கிறது ஸ்ரீலங்காவில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு வேறொரு உலகம். பட் ஃபஸ்ட் டைமாக வாரம் வந்து தூக்கம் இல்லை. நான் ஃபுல்லாக போயிட்டு ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் டயலாக் கொடுத்துட்டாங்க சார். அது எப்படின்னா கேமரா செட் பண்ணும்போது கொடுத்துட்டாங்க. நான் போனதுலேருந்தே கேட்டுட்டு இருக்கேன், சார் டயலாக் கொடுத்துருங்க, ஏன்னா சொதப்பிடக்கூடாது, ஃபஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட் அனுபவம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஆடு வெளியில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் கண்ணன் சார் படத்தில் ஈவன் வேறு மாதிரியில் பேப்பர் ரிப்போர்ட்டராக ஒரு ரோல் கொடுத்தாரு. ஒரு ரோல் கொடுத்துட்டு ஒரு சின்ன டயலாக் இருந்துச்சு. பேசினதுக்கப்புறம் திருப்பி சாரே ஃபோன் பண்ணி இன்னொரு பெரிய ஒரு சீன் இருக்குது, நியூஸ் வாசிக்கிற மாதிரி, அதையும் நீயே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் உன் வாய்ஸ் நல்லா இருக்குது, நீயே டப்பிங் பண்ணுன்னு. அப்படி தான் ஃபஸ்ட் டைம் சினிமாக்குள்ளே வந்தது. ரைட்டு. 2 படம் நடிச்சிருக்கீங்க. 2 படத்தில் வந்து நிறைய காட்சிகளில் இடம்பெற்றிருப்பீங்க, நிறைய இமோஷன்ஸ் இருந்திருக்கும், பல்வேறு சூழ்நிலைகளை படத்தில் பல்வேறு சூழ்நிலையை கலந்துருப்பீங்க. பர்டிகுலராக ஒரு சூழ்நிலை கடக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கும் இந்த ஏதாவது ஒரு இடத்துல ஒரு படத்தில். அது எந்த மாதிரி சிரமம், எப்படி நீங்கள் அதை கடந்தீர்கள்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஃபஸ்ட்டாக கூகுள் குட்டப்பா பண்ணும்போது தான் ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா ஐஸ் பிரேக் பண்ணுறதுக்காண்டி டேரக்டர்ஸ் 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு உனக்கும் ரவிக்குமார் சாருக்கும் இருக்கிற ஒரு இமோஷன் சீனை ஃபுல்லாக எடுத்துருவோம். அதை மட்டும் சொல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரவிக்குமார் சார் ஒரே டேக்கில் பண்ணிடுவார், ஸோ நீ நிறைய டேக் வாங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் காலையில் 8 o'clock ஷார்ட்டுக்கு நான் 6க்கு போயிட்டேன். போனால் ரவிக்குமார் சார் அங்கால இருந்து தம் அடிச்சிட்டு இருந்தார். நான் ஸ்கிரிப்டை வச்சு படிச்சுட்டு இருந்தேன். ரவிக்குமார் சார் இப்படி பார்த்துட்டு, டேய் இங்கே வா அப்படின்றாரு. ஐயோ சார் கூப்பிட்றாருன்னு. சார் என்ன கையில் அப்படின்னாரு. சார் ஸ்கிரிப்டெல்லாம் கீழே போட்டுட்டு நேச்சுரலாக அடிச்சிரு அப்படின்றாரு. எனக்கு நீங்கள் நேச்சுரலாக அடிச்சிருவீங்க சார், நான் என்னது பண்ணுறேன்னு. அப்படி பண்ணது தான் ஃபஸ்ட்டு சீன். அதுவும் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஃபுல் சீனும் போயிடுவோம், வைடு வச்சு ஃபுல்லாக போயிடுவோம் அப்படின்றாரு. பட் ரவிக்குமார் சார் ஃபஸ்ட்டு அவன் சொன்னார், அவன் ஃபஸ்ட் டைம் ஆக்டிங் வந்திருக்கான், ஃபுல் வைடு வச்சு அவனுக்கு எப்படா தெரியும் இது வருதா அது வருதாண்டு, எவ்வளவு எந்தெந்த ஆங்கிள் எடுக்க போகிறீங்களோ அதை மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ஃபர்ட் சார் கொடுத்தாரு. ஃபஸ்ட் டேக் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டு டேய் நீ பாஸ் ஆயிடுவேடா அப்படின்றாரு. அதுதான் என்னோட ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு ரவிக்குமார் சார் ரொம்ப க்ளோஸாக தெரியும். காரணம் என்னென்னா, நான் டைரக்டர் ஆகிறதுக்கு ரவிக்குமார் சாரும் ஒரு காரணம். அது எப்படின்னா, நான் கதைவசனம்லாம் எழுதிட்டு இருக்கிற காலகட்டங்களில் நிறைய தோல்விகளை சந்தித்து, எல்லோரும் இப்போ வந்து என்னை காதல் கோட்டை டேரக்டர் இருக்கிறீங்க இல்லையா. என்னுடைய முதல் படம் வந்து 10,000 அடியில் ட்ராப் ஆகிடுச்சு. என்னுடைய 2வது படம் வந்து 4,000 அடியில் ட்ராப் ஆகிடுச்சு. என்னுடைய 3வது படம் வந்து சூப்பர் ஃப்ளாப், அன்னைக்கு சாயந்தரமே பெட்டி திரும்பி வந்துருச்சு. நான் முதல் கதை எழுதின படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. நான் கதை வசனம் எழுதின படம், அதற்கு பிறகு ஒரு படம் வந்து 100 நாள் போச்சு, ராமராஜன் நடித்து மனசுக்கேற்ற மாரசான. அதற்கு பிறகு இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ரவிக்குமார் சார் வந்து அவருடைய டைரக்ஷனில் நான் ஒரு கதை வசனம் கொடுத்தேன், பொண்டாட்டி ராஜ்யம்னு. அதுதான் அந்த சக்ஸஸ் தான் என்னை டைரக்டர் ஆச்சு. ஸோ நான் ரவிக்குமார் சாரோட ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்தேன். அதற்கு பிறகு நான் மதிமதி பண்ணும்போது நடித்தேன். எனக்கு தெரிஞ்ச ரவிக்குமார் சார் மாதிரி ஒரு அன்பான மனிதனை நான் பார்த்ததே இல்லை. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னை விட அவர் வயதில் சிறியவராக இருந்தாலும் அவரை மட்டும் காலை தொட்டு நான் வணங்குவேன். அந்த அளவுக்கு அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு. இப்போ மட்டும் அவர் காலில் விழாது. இல்லை அது திறமை. அதாவது ஒரு விஷயம் நல்லது சார், அது இல்லை எதிரி டீச்சர் காலில் ஸ்டூடெண்ட் விழுகிறது வேற, ரோட்டில் போகும்போது ஐயா பெரியவராக இருக்கிற அவர் காலில் விழுந்துட்டு வா அப்படிங்கிறது வேற. மரியாதையின் காரணமாக யாரும் காலை வந்து நம்ம விரும்பி தொடுவது வேறு. அதனால் நீ போய் இந்த அவரை கும்பிடு அப்படின்னா, ஏதாவது சாமியாரை காமிட்டு கும்பிடுன்னா நான் கும்பிட மாட்டேன். ஏன்னா ஒரு சாமியார்கிட்ட போய் அவர் நினச்சதெல்லாம் கொடுப்பாரு, வரங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்டேன், நான் இந்தியாவுடைய ஜனாதிபதி ஆகணும், அதுக்கு அதாவது வழி சொல்லுங்கன்னு. சுற்றி இருந்தவங்கெல்லாம் கடுப்பாயிட்டாங்க. நான் ஒரு வேறு மாதிரி நான் சாமி கும்பிடுவேன், அதுக்காக சாமியார் ஒத்துக்க மாட்டேன். எனக்குன்னு சில பாலிசிஸ் உண்டு, யார் காலில் விழணும்னு எனக்கு தெரியும், அது வேறு விஷயம். அது அப்படிப்பட்ட ரவிக்குமார் அவர் ரொம்ப உங்களை வந்து தட்டி கொடுத்தாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு அவருடைய இயல்பான குணம். அது ரொம்ப இதுன்னு. அந்த ரவிக்குமார் சாரோட உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், பொதுவான அனுபவத்தை சொன்னீங்க, மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்கும் ரவிக்குமார் சாரோட, அதை பகிர்ந்துங்களேன். எனக்கு எப்போவுமே மைண்டில் வர்றது ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா ரவிக்குமார் சாரோட படம் எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ முத்து படையப்பாலாம் எடுக்கும்போது நாங்கள் வாயப்பிளந்து நான் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா ஃபேமிலி எல்லோரும் வாயப்பிளந்து பார்க்குறோம். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் வச்சுருக்கோம். இப்போ ஒரு இமோஷன் சீன்ஸ் இருக்குது. நான்
அவர் ஒரு சேரில் உட்காந்துருப்பார் சார். நான் அவர் காலை பிடிச்சி நடிச்சு காட்டணும். ஃபர்ஸ்ட் டேக்கு சரியாக வரல, தர்ஷன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நீ உட்காருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவர் என் காலை பிடிச்சி முன்னாடி உட்காந்து நடிச்சிட்டு இருக்காரு. எனக்கா சார் நீ சார் வந்தாலே நான் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிப்பேன், அந்த மாதிரி ஒரு மரியாதை. இப்போ அவர் என் காலை பிடிச்சி நடிக்கிறாருங்கிறது அப்போ தான் யோசிச்சேன் எவ்வளோ ஒரு டெடிகேஷன். அந்த படத்தில் சார் டைரக்டர் கூட இல்லை, ப்ரொடியூசர் மட்டும்தான். ஒரு எஃபர்ட் போடணும்னு இல்லை, அவர் கேரக்டர் சூப்பராக பண்ணிட்டு போகிறார். பட் எனக்காக தர்ஷன் இங்கே வா இப்படி பண்ணு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நடிச்சுக்கானது அது எப்போவுமே மறக்க முடியாது. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, முதல் காதல் காட்சியில் உங்கள் உணர்ச்சி எப்படி இருந்தது? அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பான் சார், அதெல்லாம் சூப்பராக பண்ணி. இல்லை உங்கள் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக உங்களுக்கு தெரியும், பட் அவர் எனக்கு ஃப்ரெண்டு இல்லை, அதனால கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சார் கேட்குறாங்களா, ரியல் லைஃப்பில் கேட்குறீங்களா இல்லை ஒரு ஆணாக ஒரு பெண்ணுடன் சேர்ந்து நடிக்கும்போது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டாக காதல் காட்சின்றது தாய்க்கு பின் தாரம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன் சார். அதில் தான் ஆயிஷான்னு சொல்லி சீரியல் ஆக்டர் அவங்க கூட பண்ணது. அவங்க என்னை விட அவங்க என்ன ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுருந்தேன். ஏன்னா நான் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு டேக்லேயே. ஸோ அதால் அவங்க என்ன ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுருந்தால எனக்கு பெருசாக அந்த அவ்வளவு கஷ்டமாக எனக்கு தோணலை. எனக்கு எப்போ கஷ்டமாக உள்ள ஒரு பதட்டம் வரும்னா பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அவங்க முன்னாடி நடிக்கும்போது நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அந்த ஒரு பயக்கம் தான் இருக்கும். பட் காதல் காட்சி அது நிறைய பண்ணதால் ஈஸியாக போயிடுச்சு போல. இது ஒரு கற்பனையான கேள்வி. நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? அட்வைஸ் எல்லாம் இல்லை. நீங்கள் காதல் கோட்டை படம் பண்ணும்போது அஜித் சாரும் தேவயானி சாரும் சேர்ந்துட்டாங்க, நான் சேரல, அந்த லவ் லெட்டர் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்னும் படங்கள் பண்ணணும், அந்த படங்கள் நாங்கள் பார்க்கணும், அந்த படத்தில் நானும் இருக்கணும். இது ஒரு வேண்டுகோள், அட்வைஸ் இல்லை சார். லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார், லவ் யூ சார். ஓகே தர்ஷன், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து உங்களோட ஸ்பெஷலான டைமே எங்களுக்காக கொடுத்து இந்த ஷோக்கு வந்ததில் ரொம்ப ஹாப்பி. நாங்கள் தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். சூப்பராக பண்ணுங்க உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஆல் த வெரி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் பாலாஜி, அண்ட் ரொம்ப நன்றி. ஸோ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ? நான் மேஷன் ஒர்க் பண்ணிட்டு. சூப்பர். இப்போ வந்துட்டு உங்களுக்கு நடிக்க ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே இருக்கு? அப்போ ஒரு 25 வருஷம் முன்னே ட்ரை பண்ணேன். அப்போ வந்து குடும்ப சூழ்நிலை விட்டுட்டேன், டச் விட்டேன். இப்போ தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டு நடிச்சே ஆகணும்னு முடிவில் இருக்கேன். ஸோ மறுபடியும் ராஜ் டிவி மூலியமா நீங்கள் வந்து? ஆமாம், ஃபஸ்ட்டு ராஜ் டிவி மூலிமா வந்து நான் ஆடிஷன் வந்திருக்கேன். நடிக்கிறதுல ஒருத்தவங்க ரோல் மாடல் வச்சிருப்பீங்களா, சார் அண்ணா அவங்கள மாதிரி பண்ணணுங்க அப்படின்னு? யார் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறீங்க? நான் வந்து எல்லா நடிகரும் பார்ப்பேன், இவர் மாதிரி நடிகரும் எல்லா ஒரு ரோல் வரும்போது இந்த மாதிரி நம்ம நடிக்க போகிறதில்ல, அந்த வாய்ப்பு கிடைக்குமோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எங்கேருந்து வரீங்க சுதாகர்? எனக்கு சொந்த ஒரு ஆர்மி சார். நான் இப்போ இங்கே வந்து சென்னையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. இப்போ இருக்கிறது வந்து வெட்டுவாங்கல்ல இருக்கேன். என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க? என்னுடைய ஃபேமிலி நடந்த அப்பா அம்மா உள்ள அந்த சப்ஜெக்ட்டு பண்ண போகிறேன். ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க. அப்பா நில்லுப்பா, டேய் என்னடா நில்லுடான்ற, அப்பா நில்லுப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா பேச போகிறா நீ? குஸ்தி இந்த அளவுக்கு ரோட்டில் ஆடின்னு வரையே, அம்மா இருக்கிறாங்கல்ல அவங்களாம் எப்படி இருக்காங்க? பணிவா அம்மாவே இல்லைன்னா குடும்பம் என்ன ஆகும்? அதை நினச்சி பார்த்தியா? டேய் அட குடும்பம் அம்மா என்ன அம்மா? அம்மாலாம் வந்து நான் இல்லைன்னா அம்மாவே இல்லை, நீ இல்லைன்னா அம்மா இல்லையா? போ கோவம் வந்து வச்சிருப்போ. டேய் என்ன நீ அடிப்பியா? எட்டி விட்டுன்னு வச்சுக்கேன் போய் வீந்துரு வைக்கியா. அப்பா இந்த மாதிரிலாம் பேசாதப்பா, உன்னை வேறு நான் அடிக்கவும் கூடாது பேசவும் கூடாது. அம்மா எந்த அளவுக்கு எனக்கு புத்தி சொல்கிறாங்க, ஒவ்வொரு வாட்டியும் நான் வரும்போதெல்லாம் ஐது எனக்கு புத்தி சொல்கிறாங்க. குடும்பத்தை காப்பாற்றுறா, 2 தங்கச்சிங்க இருக்குது, இதெல்லாம் கரை சேர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து எனக்கு புத்தியும் சொல்ல மாட்டேற, குடும்பத்தையும் பார்க்க மாட்டேற, நான் எதை தான் நினச்சி நான் வேலை செய்ய முடியும்? மகனே நான் வந்து எனக்கு என் பிள்ளை இருக்கிறான், 2 பொண்ணு இருக்குது, ஒரு பையங்க, 4 பேர். 4 பேர் அவங்க வளர்ந்துக்கு போகிறீங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்டா, நீ ஏன் கவலைப்படுற? மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், மரம் நீ தான் வச்ச, நீ தான் தண்ணி ஊற்றணும், வேறு யார் தண்ணி ஊற்றுவா? சம்பாதிச்சு காப்பாற்றுறதுக்கு பார்த்தா அது பழமொழி. நீ என்ன பண்ணாக்கா மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு இப்படியே சொல்லுங்கிறேம்மா. என்னம்மா நீ கேட்க மாட்டியா? இதே அந்த ஆளுகிட்ட நான் பேசி அடி வாங்க முடியாது, என்னால் இஷ்டம் இல்லை. நீங்கள் மொத்தம் 3 கேரக்டர் பண்ணீங்க, அப்பா அம்மா நீங்கள். ஓகேவா? அதில் வந்து அப்பா கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. ஈவினிங் 6 மணி மேலே நீங்களும் அப்படி ஆயிடுவீங்களா? அப்படிலாம் இல்லை, அந்த அதெல்லாம் இல்லை, அப்பாவோட சரி. ஓகே, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, அப்பாவோட சரி, நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுரும். ஓகே. ஒரே மாதிரி இருந்தது. அந்த குடிச்சிட்டு ஆடினது இருக்கு இல்லையா, அது ஒன்று தான் பண்ணியிருக்கீங்க, மிச்சம் சும்மா நின்று பேசுறது தான். இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே. சிரிப்போட வந்திருக்கீங்க ஸ்ரீராம், உங்கள் பேர்லேயே வந்து ஸ்ரீ இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறீங்க?
ட்ராமா மாதிரி சின்னதாக ட்ராமா மாதிரி அப்போ ட்ராமா ஆர்டிஸ்டா நீங்கள்? இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆடிஷன். எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெஸ்ட் டைமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சத்தியமா இவங்க காலேஜ் படிக்கிறாங்கன்னு நினைச்சேன். காலேஜ் முடிச்சுட்டு இங்க வந்திருக்கீங்கன்னா என்னவா ஒர்க் பண்றீங்க? இன்ஜினியர் மெக்கானிக். நைஸ். இப்போ எல்லா இன்ஜினியர்ஸும் ஆக்டிங்க்கு தான் வந்திருக்கீங்க. ஆனா நீங்களும் இன்ஜினியர்? கண்டிப்பா. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க. சரி, எனிவேஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் தான். எனிவேஸ் பார்த்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரி தனுஷ் மாதிரி சூப்பராக நடிக்க போறாரு நினைக்கிறேன் நீங்கள். கண்டிப்பாக அப்படின்னா கண்டிப்பாக கலக்குங்க. ஓகேவா? பாடி லாங்குவேஜே பயங்கரமாக இருக்கு, ஒரு மாதிரி ஜாலியாக கூலாக வரீங்க. என்ன பண்ணுறீங்க? அம்பத்தூரில் இருக்கேன், மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒர்க் பண்ணி. லீவு போட்டு வந்திருக்கீங்க. ஆமாம். இங்கே என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? இது ஒரு பழக்கடைக்காரரு, கஸ்டமர்கிட்ட அவர் கேரக்டர் சொல்கிறாரு, அவ்வளோ. சரி, ஓகே. எப்படி சொல்ல போகிறீங்கன்னு பார்ப்போம். சூப்பராக பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்ஸ். என்ன விலை இது? 2 ரூபாய்க்கு 3 பழம்பா. 3 ரூபாய்க்கு 2 பழம் தானே கட்டுப்படி ஆகுது. 2 ரூபாய்க்கு 3 பழம் தானே இதான் கட்டுப்படி ஆகுது. சரி, அப்போ விடுங்க. தம்பி இங்கே வா. நான் படிக்காதவ, 2 ரூபாய்க்கு 3 பழம் தரேன் சொல்கிறேன். நீ படித்த பையன் மாதிரி இருக்கு. 3 ரூபாய்க்கு 2 பழம் கேட்குறியே. அப்படியா கேட்டேன்? நான் ஏமாந்தே வளர்ந்துட்டேன். கொஞ்ச நாள் ஏமாறலையா, அதான் ஏமாந்துட்டு போகலான்னு. உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் மெய் மறந்து போய் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாவா? என்ன பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ண பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? டைலாக்லாம் மறந்துட்டீங்களா? சரி, ஸ்டாப். கேட்டுருவோம் எப்படி இருக்குன்னு. பழம் மாதிரி இருந்தது. ஓகே. பழ வியாபாரம் தானே? ஆமாம், எஸ். அதான் பழம் மாதிரி இருந்தது சார். பழம் மாதிரி தான் இருந்துச்சு, பட் பழம் வந்து பழுக்காத பழம் மாதிரி இருக்குது. அதான் பிரச்சனை. அடுத்த தடவை பழுத்த பழம் கொண்டு வந்து விற்றுருங்க. சரி, வாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கி நம்ம எபிசோடோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ரொம்ப 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 சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தோம். 1-2 பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் காமெடியாக இருந்திருக்கும். 1-2 பெர்ஃபார்மன்ஸ் இவங்களாம் ஏன்டா பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இன்னைக்கு எபிசோடில் நிறையா எமோஷன்ஸ் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்த எபிசோடில் இன்னும் நிறையா விஷயங்கள் பார்க்குறதுக்காக நானும் பிரவீன் காந்தி சாரும் அகத்தியன் சாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த எபிசோட் முடிஞ்சு நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஸோ அடுத்த எபிசோடில் வந்து உங்களை சூப்பரான பெர்ஃபார்மன்ஸில் வந்து நாங்கள் சந்திக்கிறோம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி.